ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் சிஎம்ஆர்எல். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு ஜாயின்ட் வெஞ்சர். இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ இது வந்து ஒரு கோர்ஸை வந்து இந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஆஃப்டர் கோர்ஸு அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். டோட்டல் வேகன்சி 18 இருக்குது. 18 மெம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த டிப்ளமோ கோர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது முடிச்சதுக்கப்புறம் அவங்கள அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்குண்டான சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 per month. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 June 2024. ஜாப் லொகேஷன் சென்னை. அப்ளை மோடு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவோட மிட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கோர்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இன் மெட்ரோ ரயில் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். டோட்டலாக வந்து 18 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து உங்களோட அகடமிக்கில் வந்து 70% மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5% வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ உங்களோட டிகிரி வந்து இதில் இருக்கணும்னா சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த டிசிப்ளின்ஸில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் வேலிடான கேட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு எலிஜிபிலிட்டியும் முக்கியம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் செக்யூர் த எலிஜிபிள் டிகிரி பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கோர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை. உங்களோட டிகிரியில் ஃபைனல் இயரில் இருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். கேட் ஸ்கோரும் உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் கோர்ஸுக்கு அப்புறம் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 per month. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 years. ஸோ இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 rupees தான். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் பாருங்கள், அவங்க வந்து பெனிஃபிஷியரி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்ன்ற அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களோட கேட் ஸ்கோர் அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதில் செலக்டர், அதாவது உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் கிளியர் பண்ணும்போது கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 29 June 2024. பேஜ் பாட்டமில் இருக்க இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அஃபிஷியலாக அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் இருந்து எடுத்து போட்டது தான். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து சிஎம்ஆர்எல், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடோட ஸ்பான்சர் பண்ணுற ஒரு கோர்ஸ் இது. ஸோ இந்த டோட்டல் 18 வேகன்சி, ஒவ்வொரு டிசிப்ளின் கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குன்ற அந்த லிஸ்ட் இந்த டேபிளில் இருக்குது. சிவிலில் வந்து 3 வேகன்சிஸ் இருக்குது. இசியில் 5 வேகன்சிஸ், ட்ரிபிள்இயில் 6, மெக்கானிக்கலில் ஒரு 4 வேகன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 18. ஏஜ் லிமிட் வந்து இந்த 28 years வந்து எந்த டேட் படினா June 9, 2024 இது படி இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அந்த இன்ஜினியரிங் டிகிரி வந்து அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து கேட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வேலிடான கேட் ஸ்கோர் வந்து கையில் இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களோட வேலிடான கேட் ஸ்கோரை வச்சு தான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸ்டைஃபன் அண்ட் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்குது. கேண்டிடேட்ஸ் ஆன் ஃபைனல் செலெக்ஷன் வில் பி டெசிக்னேட்டட் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி டியூரிங் த கோர்ஸ் பீரியட். அந்த கோர்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி. அந்த டைமில் உங்களோட ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 30,000 per month. அதாவது நீங்கள் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு 30,000 சேலரி இருக்கும். அதே போல் சிஎம்ஆர்எல் வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு உண்டான எல்லா அமௌண்ட்டு, அந்த ஃபீ எல்லாத்தையுமே வந்து சிஎம்ஆர்எல் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸோட டைப்பில் தான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் த ட்ரெயினிஸ் வில் பி போஸ்டட் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கோர்ஸ் முடித்தோன்னே உங்களோட போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிரும். 5 years வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில். அப்போ உங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 62,000 இருக்கும் per month. அந்த மார்க்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த 5 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் த கான்ட்ராக்ட் மே ஃபர்தர் பி எக்ஸ்டெண்டட் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஜாபும் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்றாப்பில் இன்கேஸ் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேயே வந்து வேறு ஒரு பொசிஷனில் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பாண்ட் பீரியட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ன்றனால பாண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஃபோர் ஜாயினிங் த கோர்ஸ் த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு எக்ஸிக்யூட் அ பாண்ட் ஆஃப் rupees 6 lakhs. இது எதுக்குன்னா நீங்கள் ஆஃப்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பீரியடுக்குள்ளே வந்து ரிலீவ் ஆனீங்கன்னா 6 lakhs வந்து நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணிட்டு தான் போகணும். 6 yearsக்கு வந்து நீங்கள் பாண்டு சைன் பண்ணணும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா
மினிமம் வந்து 6 இயர்ஸ் வந்து கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீயை வந்து நீங்கள் என்இஎஃப்டி யூபிஐ பண்ணலாம். ஸோ பேங்க்கில் என்இஎஃப்டி பண்ணலாம். அதுக்கான பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹500 வந்து அப்ளிகேஷன் ஃபீ. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ₹100 தான். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் உங்கள் வேலிடான இமெயில் ஐடியை வச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த லாகினை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ இது சொல்லியிருக்க மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதுபடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த டோட்டலாக ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறப்ப அங்கே கேட்டிருக்க கரெக்டான ஃபீல்ட்ஸ் வந்து இதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு மற்ற ஃபீல்ட்ஸில் வந்து டேட்டாலாம் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ அது வந்து நம்பர் 7ல் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபீயோட அந்த ரெசிப்டையும் சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபீ வந்து தனியாக பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வந்து அதில் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இங்கே இருக்குது 29 ஜூன் 2024. மெரிட் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் எல்லாமே வந்து சிஎம்ஆரோட வெப்சைட் இங்கே இருக்குது. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். கீழே வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல் வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கப்புறம் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் ஏன் வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை, இன்கேஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6 o'clock இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். அதே போல் இமெயில் ஐடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இமெயிலாகவும் நீங்கள் பண்ணி கேட்டுக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 9லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 29 ஜூன் 2024. இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா எம்ப்ளாயி நோட்டீஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 27 அதான் வந்து நம்ம பார்த்த அந்த ஜாபோட டீட்டெயில்ஸ். அந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இதான் நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ். இந்த அப்ளை நோன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு லாகின் ஆப்ஷன் வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் இனிஷியலாக வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபார்ம் வருது. இங்கே உங்களோட நேம், ஒரு யூசர் நேம் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்ட், வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பர் இதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி டீட்டெயில்ஸ் வரும். அதை கரெக்டாக செக் பண்ணி ஃபீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் வந்து கேட்டிருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே வந்து லாகின் பண்ண முடியாது. உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்களோட இமெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். அங்கே ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வெரிஃபை பட்டன் கொடுங்க. இப்போ வந்து உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் லாகினில் இந்த 3வது சீரியல் நம்பர் 27 செக் பண்ணி அப்ளை நோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வருது, அப்ளிகேஷன் அப்புறம் போஸ்ட் கோடு வருது. இதில் வந்து உங்களோட டிசிப்ளின் நீங்கள் வந்து சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கில் எதில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கான்ட்ராக்ட் தான். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், செகண்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து உங்களோட நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலீஜன் இந்த மாதிரி உங்களை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் இமெயில் ஐடி, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து உங்களோட எஸ்எஸ்எல்சி, அப்புறம் வந்து 12th உங்களோட டிகிரி டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே இன்புட் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். அடுத்து வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க அந்த டீட்டெயில்ஸ், உங்களோட ரெஸ்யூம், ஃபோட்டோ, அப்புறம் வந்து 10th 12th சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஜென்ரேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இமெயில் கம்யூனிகேஷனும் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு சேலரி உண்டு, ஸ்டைஃபண்ட் உண்டு. ஒன்ஸ் வந்து கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி உண்டு. 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.